ஹலோ. நான் தான். சொல்லு. நாளைக்கு காலேஜ் வருவியா? இது என்ன கேள்வி? நாளைக்கு கடைசி நாள் காலேஜ்ல, அதான். கண்டிப்பா வருவேன். ஓகே, பாய். பாய். நம்ம காலேஜ் லைஃபோட கடைசி நாள்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இனி நம்ம எந்த மாதிரி நிலைமையில சந்திப்போம்னு எனக்கு தெரியாது. அதனால என்னோட மனசுல உள்ள விஷயங்கள் உன்கிட்ட சொல்லணும். நம்ம காலேஜ் லைஃப்ல உன்னோட பழகின அந்த நாட்கள்ல என்னால மறக்கவே முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா நாம சந்திச்ச விதம்? தேவையில்லாத வேலையா? மகேஸ்வரன் லவ் பண்றானா? ஏய், ஆமா ஹரிணி, அவனுக்கு சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கான். பார்த்து அது எப்படி மறக்க முடியும்? பசங்க உன்னை கலாய்க்கலான்னு விளையாட்டுக்கு பண்ணாங்க. ஆனா அது நீ சீரியஸா எடுத்துட்டு என்ன திட்டினியே. இன்னும் அதை நினைச்சு பார்த்தா எனக்கு பயம் வரும். இல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லாத. நீ தானே அங்க உட்கார்ந்து இருந்த. நீ சொல்லாம அவங்க அப்படி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி வேலை இனிமே வச்சுக்காத. சாரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சாரியை தூக்கி குப்பையில போடு. நிஜமாவே அன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம். அதுக்கப்புறம் உன்னை டெய்லி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நீ பசங்களோட நின்றுட்டு பேசிட்டு இருக்கும்போது, யதார்த்தமா நம்ம 2 பேரும் கிராஸ் ஆன போது, கிளாஸ் ரூம்ல இருந்த போது, கிளாஸ் ரூம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் காலேஜுக்கு நான் சீக்கிரம் வந்தப்ப கிளாஸ்ல நீயும் ஷாலினியும் தனியா இருந்தீங்க. எங்க நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு தப்பா நினைச்சிடுவோன்னு பயந்துட்டு நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வெளியே போயிட்டேன். நீ கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டு நான் பார்க்கறதுக்குள்ள போன போதே நீ என்னை அவாய்ட் பண்றதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன என்னை பார்த்து பயந்துடுறான்? அப்புறம் நான் அவனை வாட்ச் பண்ணும்போது நீ செஞ்ச சின்ன சின்ன குறும்புத்தனத்தை நான் ரசிச்சேன்னு ஷாலினி கிட்ட சொன்னபோது தான் எனக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. நீ என்னை வாட்ச் பண்ணது நான் உன் பின்னாடி சுற்றுறேன் பார்க்கறதுக்குன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீ உன்னோட லவ்வை சொல்ல வந்தப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப பசிச்சது, அதான் சத்தியமா உன்னை பார்க்கலாம் வரல. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அன்னைக்கு திட்டினதெல்லாம் நிஜமாயிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, சத்தியமா நான் அந்த மாதிரி நினைச்சு உங்க பின்னாடி வரல. இல்ல இல்ல இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுடா. இதோ வந்துட்டேன். சரி. நீ அப்போ நழுவி போன விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாகவே பழகலான்னு நீ சொன்னதும் என்னை நான் மாத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்டிப்பா நீ மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை என்கிட்ட போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. எனக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை உணர முடிஞ்சது. அதனால தான் கடைசியா இந்த லெட்டரை எழுதுறேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு என்னை தப்பா கூட நினைக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னால உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியல. So I love you, Harini. இப்படிக்க